அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னையோட குட்டி விலாக் பார்க்கலாமா? காலையில் எழுந்திரிச்சோடனே எப்பயும் போல் நம்ம கிச்சன் பக்கமாக வந்தாச்சு. பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பழத்தை கொடுத்து விடலான்னு தான் நினச்சேன். அதுக்குள்ளே இருக்கிற சீடு வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கா. ஆல்ரெடி நியூஸில் வேறு ஒரு நியூஸ் பார்த்தோம்ல, அதனால் எதுக்கு ரிஸ்க்கு, நம்ம வீட்டிலேயே சாப்பிட வச்சிடலான்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பழத்தை கொடுத்துட்டு ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பேன்கேக் மிக்ஸில் வந்துட்டு பேன்கேக் ரெடி பண்ணியாச்சு. லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பன்னீர் புலாவ், பன்னீர் 65 புலாவ், கீ ரைஸ் மாதிரி செஞ்சுட்டு பன்னீரை தனியாக ஃப்ரை பண்ணி மிக்ஸ் பண்ணோன்னு வைங்களேன், என்னோடய ஸ்டைலில் பன்னீர் 65 புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பன்னீர் பிடிக்குன்றவங்களுக்கு இதுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதோட ரெசிபி வேணால் நான் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான், இதையும் லஞ்ச் பேக் பண்ணிட்டோன்னு வைங்களேன், பாப்பாவோட லஞ்ச் வேலை முடிஞ்சு போச்சு. நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னோடய அம்மாலாம் பார்த்தீங்கன்னா தயிர் சோறு, லெமன் சோறு, புளி சோறு, அது 3 தவிர வேறு எந்த சாப்பாடும் செஞ்சு கொடுத்ததில்ல, நானும் கேட்டதில்லை. இப்போல்லாம் அதை செஞ்சு கொடுத்தோன்னு வைங்களேன், சாப்பிட்டே வர மாட்டாளுங்க. அவளுங்க சாப்பிட்றதுக்காகவே பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது. எது வேணும்னாலும் செய்யலான்ற காலம் போய் எது வேணுமோ அதை தான் செஞ்சு கொடுக்குன்ற காலம் வந்துருச்சு. அஃபினத்தாக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஞ்சி இருந்துச்சா, அதில் எப்படி தயிர் ஊற்றி வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. அப்படி எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அஃப்லா குட்டி பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள அப்படியே தொட்டியில் மாற்றி போட்டுட்டு அவங்களுக்கு பால் டப்பாவில் பாலை ஊற்றி கொடுத்தாச்சு. மார்னிங் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. குட்டி விழாக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.